இப்போ நான் கிரெடிட் கார்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உன்னால யூஸே பண்ண முடியாது. எப்படி யூஸ் பண்ணுவோம்? உனக்கு சம்பளம் 50,000 ரூபாய், 5 லட்ச ரூபா தேய்ச்சிட்டேன்னா நீ எப்படி யூஸ் பண்ணுவ? 5 லட்ச ரூபா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சார். அப்போ உனக்கு வேண்டானா இதுக்கு 5 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு வருது. ஓகே சார், அது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லை நடக்கிறது ஒரு. இப்போ ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் டெட் அப்படிங்கிற டெட் வந்து 3.9 லேக்ல இருந்து 4.8 லேக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு சார். அவன் மிடில் கிளாஸே இல்லை, அவன் ஏழை. அதானே அவங்க மிடில். ஆனந்த் சார் வந்து 2 வீலர் வாங்கிக்கோங்க அது தேவை அப்படின்னு உங்களுடைய கன்சிடரேஷன் லிஸ்ட்ல 2 வீலரை கொண்டு வந்ததே பெருசா கொண்டாடுவோம் சார். லிட்டரலா நீங்க பஸ்ல போன்னு சொன்னீங்க எங்களை. நான் இன்னைக்கும் பஸ்ல போங்கிறேன். செலவு மிச்சம் பண்றதுக்கு பஸ்ல போங்கன்னு சொன்ன இடத்துல இருந்து ஆனந்த் சார் வந்து 2 வீலர். பட் ஆனால் நீ என்ன தெரியுமா சொல்ற, பெரிய பெருங்குடியிலே நீங்க 2 வீலர்ல வர ரைட்டா? நீ தெரியாம பெருங்குடியில வீடு வாங்கிட்ட. இப்போ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ ஆகுது உனக்கு? எனக்கு அப் அண்ட் டவுன் 35 கிலோமீட்டர் சார். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல். அப்புறம் எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா மாசம். 3000 ரூபா பெட்ரோலுக்கு சார். அப்புறம் வண்டிக்காக 200 மெயின்டெனன்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து 7000 ரூபா வந்துடும் சார். 7000 ரூபா ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போட்டு 8000 ரூபா 9000 ரூபா போட்டு. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போட்டால் 10000 ரூபா மாசம். 10000 ரூபா மாதம் ரைட்டா? இப்போ பெருங்குடியில் என்ன வாடகை? 15000 ரூபா வரும் சார். இங்கே நீ 25000 ரூபாய்க்கு பக்கத்து தெருவில் 2 பெட்ரூம் ஹவுஸ் எடுத்தேன்னா எது பெட்டரு? எனக்கு அங்கேருந்து அதாவது 15000 ரூபா வந்துருச்சுன்னு வைங்களேன், எனக்கு பிரச்சனை இல்லை. 15000 ரூபா அந்த வாடகை. 15000 லாக் ஆயிடுச்சுன்னா தான் பிரச்சனை. 15000 ரூபா வாடகை இல்லை வாடகை சார். ஆனால் வாடகைக்கு ஆள் வரணுமே. அதான் நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா கரெக்ட். அங்கிருந்து நீங்க வந்துட்டு போறதுக்கு ஒரு 10000, அங்க ஒரு வாடகை ஒரு 15-20. பீப்புள் ஸ்லம்ஸுங்கிறது வருதே ஒரு பணக்கார ஏரியா பக்கத்தில் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஏரியா. லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். எனக்கு வேலை செய்கிற டிரைவர் பெருங்குடியிலேருந்து வர முடியுமா? என் டிரைவருக்கு நான் 25000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். என் பிஏக்கு 22000 ரூபா சம்பளம் தரேன். அவன் இங்கே பெருங்குடியிலேருந்து வர முடியுமா? முடியாது, கஷ்டம். இப்போ என்னன்னா சார், நீங்க சொல்ற மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கே வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது உண்மைதான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதே வேண்டாக்குண்ணா. இப்போ வை ஆர் யூ ஆங்கர் டு பெருங்குடி? பிகாஸ் யூ பாட் அ ஹவுஸ் தேர். நீ வீடே இல்லைன்னா தைரியமாக 35000 ரூபா வாடகை கொடுத்து இங்கே தான் இருப்பேன். 25000 ரூபா கொடுத்து வாடகை இங்கே இருந்தேன்னா உனக்கு மன உடச்சலே கிடையாது. இப்போ நம்ம சுவாமி இருக்கிறாரு, கேமரா பிடிக்கிறாரு. இப்போ மாதவ பெருமாள் கோயில் தெரு பக்கத்தில் இருக்காரு கரெக்டாக? மாதவ பெருமாள் தெரு கோயிலேருந்து நீங்கள் சைக்கிள்லேயே வரலாமா? பேக் சைடால் கச்சேரி ரோட்டில் ஒரு மிதிச்சாருன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம். கரெக்டு தான் சார். சார் ஆனால் அந்த கிரெடிட் கார்டு ஒரு சந்தேகத்தை மட்டும் கேட்டுறேன். கேளுங்க, நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்லிட்டே போகிறேன். இப்போது 400 கிராம் ஆனந்த் சார் சொன்னாருன்னு நான் கோல்டு வாங்கி வச்சுட்டு அது என்னோட எமர்ஜென்சி ஃபண்டு. நான் மாதம் 50000 ரூபா சம்பாதிக்கிறேன். 35000 என்னோட மாத செலவு சார். அந்த 35000 நான் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு பில்லை நான் கரெக்டாக கட்டிடுறேன். அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா? முடியவே முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்லிப் பண்ணும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டுக்கு இவன் கிரெடிட் கார்டை கொடுத்து ஃப்ரெண்டு டைமில் கட்டிடுவான் அப்படின்னு நம்பி கொடுத்து ஃப்ரெண்டு டைமில் பணம் கட்ட முடியாமல் லோன் ஆனதும் நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் உன் சம்பளத்தில் ஒரு நாளில் வந்து 60000 ரூபா சம்பளம்னா 30000 ரூபா நீ கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு இஸ் மென்ட் ஃபார் டிஸ்போசபிள் இன்கமுக்கு நீங்கள் வந்து வாங்குறது, டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்ஸுக்கு வாங்குறது. டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வந்து நான் 2 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம் போனால் என்ன பாதிக்காது? நீ 50000 ரூபா சம்பாதிக்கிறச்ச 20000 ரூபா பாதிக்கும் ஒன்று. எனக்கு 5 லட்ச ரூபா கிரெடிட் ஆனதை சொல்கிறேன். 5 லட்ச ரூபா போட்டு நான் 3.5 லட்ச ரூபா கிரெடிட் ஆன சம்பளத்தை சொல்ல. 7 லட்ச ரூபா சம்பளம் போட்டு எனக்கு 5 லட்ச ரூபா கிரெடிட் ஆகுறது. என்னால் 2 லட்ச ரூபா மாட்டிக்க மாட்டேன். நிச்சயமாக மாட்டிக்க மாட்டேன். ஒரு மாதம் 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். 2வது மாதம் எனக்கு அந்த 2 லட்ச ரூபா செலவு இருக்காது. பிகாஸ் என்னை நீ பார்க்குற என் லைஃப் ஸ்டைலும் அந்த ஃபோட்டோகிராஃபர் லைஃப் ஸ்டைலும் ஒரே லைஃப் ஸ்டைல் தான். என்ன எனக்கு ஒரு டிரைவர் இருக்கான், ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் இருக்கான். ஏசி 12 மணி நேரம் ஏசி ஓடும். அதை தவிர அவரும் சாப்பிட்றதும் நான் சாப்பிட்றோம் அதே லெவல் தான். இன்ஃபேக்ட் கம்மி. எந்த கம்மி. நாங்கள் வீட்டில் 2 பேர், அவங்க வீட்டில் 6 பேர். நான் 2 பேருக்கு தான் சாப்பாடு. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்போ என்னோடய லிவிங் ஸ்டைலில் அவருக்கும் சொந்த வீடு, எனக்கும் சொந்த வீடு.
எந்த சேஞ்சும் பெருசா இல்ல. எந்த சேஞ்சும் பெருசாக கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னோட டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறத ஐ கேன் பை an Apple phone every month without thinking about it. But he cannot buy an Apple phone. Even though the lifestyle is same. Even though the lifestyle is same. பட் அவன் என்ன பண்ணுவான், என்னை பார்த்து சூடு போட்டு ஆப்பிள் ஃபோன் வாங்கி மாட்டிப்பான். சார் ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டில் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பர்சனல் லோன் வாங்கி டூர் போகிற விஷயம்லாம் இருக்குது. அதை அந்த டூர் போய் ஒரு பெரிய கம்பெனியாக ஒரு கம்பெனி உருவெடுத்து இன்னைக்கு நிற்குது சார். அதுக்கு காரணம் பர்சனல் லோன். பர்சனல் லோன் தான் அந்த பேஸே ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த டூர் கம்பெனிக்கு. இன்னைக்கு அது பெரிய கம்பெனியாக இருக்கு. அதை ஏன்பா நீ இதெல்லாம் சொல்ற? நடக்கிறத சொல்றேன் சார். என்ன போகாத ஊருக்கு வழி தேடுற ஆளு நீ தான். ஓகே சார், டன், ஃபைன் சார். சார் ஆக்சுவலாக சார் நான் ஒரு புக் ஒன்று படித்தேன், ரோட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இந்த புக் என்னன்னா, நான் எப்படி பர்சனல் லோன் எடுத்தேன், அந்த பர்சனல் லோனில் எப்படி வேர்ல்டு டூர் போனேன், வேர்ல்டு டூர் போனதை வச்சு நான் எப்படி ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி உருவாக்கினேன், இப்போ அந்த கம்பெனியை வச்சு நான் எப்படி எல்லாத்தையும் டூருக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறது ஒரு புக்கு. நான் சொல்கிறேன், நான் 1000 கதை எழுதணும். அந்த கதை உண்மையான்னு நீ போய் பார்க்கல. ரோட் அஃபேர்னு புக்கு எழுதி ஒன்ட்ட வித்துட்டான். அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி சார். நீங்கள் சொல்கிறது இதை நான் யோசிக்கல. அவன் பரவாயில்லையே அப்படின்னு நான் யோசித்தேன். ரோட் அஃபேர்னு போட்டு வித்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூபர்ஸு ஊராக போய் அதை வீடியோ எடுத்து போட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் பெரிய பணம் சம்பாதிக்கவே முடியாது. நான் என் பேஷனை நடத்துகிறேன், என் பேஷனை வச்சு பண்ணுறேங்கிறத தவிர நீங்கள் இஎம்ஐ வச்சு பெரிய கம்பெனியை நடத்த முடியாது. அதாவது அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடன் வாங்கிட்டு வேர்ல்டு டூர் போயிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றினா எப்படி இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியிலிருந்து லண்டனுக்கு காரில் கூப்பிட்டு போயிட்டு வந்துருக்காங்க. இப்போ பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு. எவ்வளோ பேர் பஸ்ஸில் போவான்? ஒருத்தருக்கு டிக்கெட் 22 லட்சம் ரூபா சார். சரி, எவ்வளோ? இஃப் விஷ்ணு வாண்ட்ஸ் டு கோ தேர் 22 லட்சம் ரூபா நான் கொடுக்கணும். எவ்வளோ மாதம் ஆகும்? 3 மாதம் ட்ரிப்பு சார். அது 3 மாதம் வேலையை விட்டு அவன் 22 லட்ச ரூபா கொடுத்து எவ்வளோ பேர் போவான்? 22 லட்சம்ன்றப்பவே அது எலீட், அந்த லெவலில் எலீட் கூட போக முடியுமான்னு தெரியல. சூப்பர் ரிச் போகிற மாதிரி. சூப்பர் ரிச் ஏன் 22 லட்ச ரூபா கொடுத்து பஸ்ஸில் 3 மாதம் போவான். ஆனால் இதில் ஹைலைட் ஒன்று இருக்குது சார். அந்த கார் உங்களுதான் இருக்கணும். பஸ்ஸுனா பஸ்ஸு, இல்லைன்னா அந்த கார் உங்களுதான் இருக்கணும். அதுக்கான ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இது தவிர 22 லட்ச ரூபா. இது போய் 22 லட்ச ரூபா பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. நீ எழுதி வச்சு இது போய் 22 லட்ச ரூபா கொடுக்கணும். இங்கிருந்து லண்டன் வரைக்கும் நீங்களே கார் ஓட்டிட்டு போகணும். கார் ஓட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து அந்த காரை ஷிப்ல போட்டு மறுபடியும் அனுப்புவாங்க. அதுக்கான சார்ஜஸும் அது தவிர 22. நீங்க வர்ற ஃபிளைட் சார்ஜஸையும் நீங்க எடுத்துக்கணும். அது தவிர 22. அது போக 22 லட்ச ரூபா பர் ஹெட் பே பண்ணணும். எதுக்கு 22? இங்கிருந்து 48 நாள் கூட்டு போறாங்களா சார், அதுல என்ன நடந்தாலும் அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க. என்னது எல்லாத்தையும் என்கிட்ட வாங்கிட்டு 48 ஹோட்டல் சார்ஜ் மட்டும் தான். இப்படி ஒன்று இருக்கு சார். வருஷம் ஒரு 40-50 பேர் போயிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க காசே பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் வாங்கிட்டு போறாங்கன்றதான் என் கேள்வி. கடன் வாங்கி தான் போக முடியும். ஏன்னா பணக்காரன் டாடா பில்லாதில் போவானா? அப்படி யாரையுமே நான் பார்க்கல சார். நான் இந்த எபிசோடுக்காகவே லாஸ்ட் ஒரு 5 வருஷமா யார் போயிருக்காங்கன்னு அந்த போட்டோஸ் பார்த்தேன். எல்லாம் மிடில் கிளாஸ் 25 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு ஒன்று ஹனிமூன் கப்புலா இருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி இருக்காங்க. ஹனிமூன் கப்புலா இருக்காங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பேசிக்காக BMW X3 வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க டாப் லெவல் பிஸ்னஸ் மேன்னு பார்த்தாலே தெரியாது. பார்த்தா தெரியும், டெஃபினட்டாக தெரியும். X3 BMW X3 40 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வரும் சார். அந்த கார் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. யாருமே 2 கோடி 3 கோடி ரூபா காரில் இந்த ட்ரிப்புக்கு போகலை. மஹேந்திரா தார் இந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் எடுத்து நான் உனக்கு என்ன திரும்பி சொல்கிறேன்னா, மிடில் கிளாஸை பாப்பர் ஆக்கிறதுக்கு வழிதான் இது. ஆனால் நாங்கள் போய் அதில் விழுந்துடுறோமேங்கிறது தான் பெரிய பிரச்சனை. 140 கோடி பேர் 40 பேர் ஒரு நம்பர் ஆயா. 30% பேர் லோன் போறவங்கள்ல 30% இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு தான் போறாங்க. கிராட்டிஃபிகேஷன் பா, நான் நினைச்சா இன்னைக்கே போறேன். டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்ல என்ன பண்ணி இவ்வளவு செலவு பண்றாங்கங்கிறதுக்கான ஒரு பொழுது போகாம இருக்கிறவங்க ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து நம்ம 15 டேஸ் போய் என்ஜாய் பண்ணுவோம். இதுல கிரெடிட் கார்டில் இந்த ஜம்போ லோன் ஒன்று எடுத்துறாங்க சார். இந்த கிரெடிட் கார்டு டிஃபால்ட் மட்டும் 2025 6500 கோடி ரூபாய். நீ டிஃபால்ட் ஆகணுங்கிறது தானே ஆசை.
டிஃபால்ட் ஆனால் 36% வட்டி வாங்கி போடலாம். நான் அதையுமே கொடுக்கலன்னா சார் எப்படி கொடுக்காம போவீங்க? வணக்கங்க, நான் டோட்டலாக 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.